வணக்கம். உங்க குழந்தை அடிக்கடி தடுமாறி விழுறாங்களா? அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அதுக்கான காரணத்தை பத்தி பார்க்கலாம். சரி, முதல்ல சில கேள்விகள். உங்க குழந்தை அடிக்கடி தடுமாறி விழுற மாதிரி உங்களுக்கு தோணுதா? சும்மா நடக்கும்போது கூட திடீர்னு கால் இடறி விழுந்துடுறாங்களா? மொத்தத்துல அவங்க நடவடிக்கைகளை பார்க்க கிளம்ஸியா, அதாவது ஒரு மாதிரி தடுமாற்றமா தெரியுதா? அப்படி இருந்தா அது சோம்பேறித்தனமோ கவனக்குறைவோ இல்லைங்க. இது ஒரு சென்சரி, அதாவது உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு ரெண்டு முக்கியமான சிஸ்டம்ஸ் காரணம். முதல்ல வெஸ்டிபுலர் சிஸ்டம். இதுதான் நம்ம உடம்போட பேலன்ஸை பாத்துக்குது. அடுத்தது ப்ராப்ரியோசெப்டிவ் சிஸ்டம். நம்ம உடம்பு இப்ப எங்க இருக்குன்னு இதுதான் மூளைக்கு சொல்லும். இந்த ரெண்டு சிஸ்டமும் சரியா வேலை செய்யாதப்போ குழந்தைக்கு தன்னோட உடம்ப பத்தின விழிப்புணர்வும் பேலன்ஸும் கம்மியாகுது. அப்போ இதுக்கு நாம என்ன பண்ணலாம்? வீட்லயே இதுக்கு நாம எப்படி உதவலான்னு பார்க்கலாமா? தினமும் தள்ளுறது, இழுக்கிறது, தூக்குறது மாதிரி ஹெவி ஒர்க் வேலைகள் செய்ய வைங்க. இது ரொம்பவே உதவும். விளையாட்டு வழியா கூட இதை சரி பண்ணலாம். சின்ன சின்ன தடகளை தாண்டறது, தலையணையில வீடு கட்டுறதெல்லாம் சூப்பர். கொஞ்சம் டைட்டான ட்ரெஸ் இல்லனா நல்லா இறுக்கமா கட்டி பிடிக்கிறது கூட அவங்க உடம்ப உணர உதவும். பேலன்ஸ் சரியா வரணுமா? ஊஞ்சல், பெரிய பந்துகள்ல உட்கார்ந்து விளையாடுறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல பயிற்சிகள். வெயிட்டட் பெல்ட் மாதிரி சில கருவிகள் இருக்கு. ஆனா அதை ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஆலோசனை இல்லாம பயன்படுத்தாதீங்க. சரி, இதெல்லாம் செஞ்சும் பிரச்சனை தீரலைனா எப்போ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும்? பேலன்ஸ் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருந்தா ஒரு பிசிக்கல் தெரபிஸ்ட பாருங்க. வேற ஏதோ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. புரிஞ்சுக்கோங்க, இது சோம்பேறித்தனம் இல்ல. அவங்க உடம்பு உதவி கேக்குதுன்னு சொல்ற ஒரு சிக்னல். சரியான பயிற்சிகள் தொடர்ந்து கொடுத்தா உங்க குழந்தையோட பேலன்ஸும் தன்னம்பிக்கையும் நிச்சயம் அதிகமாகும். அப்போ இந்த வாரம் உங்க குழந்தையோட சேர்ந்து நீங்க செய்ய போற அந்த சின்ன விளையாட்டு என்ன?